இன்று நம்ம ஆண்மை மருத்துவத்துக்காக கற்றாழை தாங்க ஒரு பீஸ் எடுத்திருக்கிறோம். இந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய ஜெல்லை எடுத்து 7 முறை கழுவி எடுத்துக்கலாம். இந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலையுமே குளிர்ச்சித்தன்மையாக்கும். விந்து பையில இருக்கக்கூடிய ரணங்களை ஆற்றி விந்து உற்பத்தியை அதிகரிக்கும். நீண்ட நேரம் விந்து வெளியவே வராம அளவுக்கு விந்துவை நல்ல கட்டித்தன்மையாக்கும். இந்த மாதிரி ஆண்களினுடைய உடல் உறவுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. இதை நல்லா 7 முறை கழுவி மிக்சி கப்ல கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். ஒரு பாக்கெட் மோர் எடுத்திருக்கிறோம். இது நீங்க கடையில வாங்கி பயன்படுத்தினாலும் சரி, அல்லது நாட்டு பசு மோர் கிடைச்சாலும் இன்னும் ரொம்ப நல்லது, யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு ஜூஸாக அடித்து எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மோர் சேர்த்து ஒரு டம்ளர் விகிதம் நீங்கள் டெய்லியும் இரவு நேரத்தில் குடிங்க. ஒரு 7 மணி 8 மணி சுமாருக்கு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய தாம்பத்தியத்தினுடைய நேரம் எந்த அளவுக்கு அதிகரிக்குதுன்னு சொல்லி ஒரே நாளையில நீங்களே பாருங்க. ஏன்னா இந்த கற்றாழையும் இந்த மோரும் உடலுக்கு அதிகமான ஆற்றலை தரும். ரொம்ப நேரத்துக்கு விந்துவை வரவே விடாது. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கர்ப்பப்பை சூட முழுமையா தணிக்கக்கூடியது. கர்ப்பப்பை கோளாறுகளையும் முழுமையா சரியாக்கும். அதனால ஆண் பெண் இருவருமே கண்டிப்பா எடுத்துக்கக்கூடிய ஒரு பானம்.